தன்னை இழந்திடும் பலி இதுவே. அகந்தை நீக்கிய தியாகம் செய்துவே அன்பினை பகிர்வோம். அகந்தை நீக்கிய தியாகம் செய்துவே அன்பினை பகிர்வோம். இயேசுவில் வாழ்வோம், இயேசுவை வாழ்வோம். பலியிது பலியிது இயேசுவின் பலியிது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையை போன்று இறைவனின் குரலுக்கு செவிமடுப்போராய், அந்த குரலை நமது வாழ்விலை வெளிப்படுத்துவாராய், இதனால் தனி மனித ஒழுக்கமும் சமுதாய ஒழுக்கமும் சிறந்து விளங்கி இந்த பூமி புண்ணிய பூமியாக இந்த பூமியில் அமைதி நிலவ அருள் வேண்டி இன்றைய கல்வாரி பலிக்குள் நுழைவார். இந்த தெய்வீக பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோம். ஆண்டவரே, மாண்புக்கு உரிய நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். மீட்பு தரும் திருவிழா எவ்வளவுக்கு மிக நெருங்கி வருகின்றதோ அவ்வளவுக்கு பாஸ்கா மறை நிகழ்வை இறைப்பற்றுடன் கொண்டாட நாங்கள் அணுகி செல்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, நான் இஸ்ரவேலருக்கு கொடுத்த கட்டளை இதுவே, என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும். அவர்களோ செவி சாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை, கவனிக்கவில்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர். நீ அவர்களிடம் இச்சொற்களை எல்லாம் கூறுவாய், அவர்களோ உனக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நீ அவர்களை அழைப்பாய், அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள். தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத, அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல். உண்மை அழிந்து போயிற்று, அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 95. பல்லவி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள்,
தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயல்சுபலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்சுபலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்சபுலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிறபோது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, திருப்பாடல் 95 இன்று நாம் பாடிய திருப்பாடலினுடைய பல்லவி, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலை கேட்பீர்களாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாயிருக்கிறது. ஆனால் பாழாய்ப்போன இந்த மனித சமுதாயம் தன்னுடைய வாழ்விலே பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்திக்குதென்றால் ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை உணர்ந்து சிந்தித்து நமது வாழ்வை மாற்றிக்கொள்ள இன்ற இறைவாக்கு நம்மை அழைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலத்தை நாம் துவங்குகின்ற பொழுது இன்று இருக்கிற நம்முடைய பாப்பிரை திருத்தந்தை லியோ அவர்கள் தவக்காலத்தின் செய்தியாக அவர் சொன்னது, லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட்
ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்கிறவர்களாய் நாம் இந்த அவகாலத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டுமல்ல, அயலானின் தேவைகளுக்கும் நம்முடைய காதுகளை, நம்முடைய கண்களை, நம்முடைய இதயத்தை திறந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இறைவனுடைய வார்த்தைக்கும் அயலானின் வார்த்தைக்கும் நம்முடைய காதுகளை திறந்து வைக்கின்ற பொழுது என்ன உருவாகிறது? அங்கே உறவு உருவாகிறது. அந்த உறவிலே தான் உண்மையான மனமாற்றத்தை நாம் காண முடியும் என்று சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அயலான் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கும் செவிமடுக்க இந்த தவக்காலத்தை பயன்படுத்தி கொள்ள நம்முடைய திருத்தந்தை நமக்கு இந்த நாளிலே அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எரேமியா இறைவாக்கினர் மூலமாக இறைவன் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு விடுக்கின்ற அழைப்பு, என் குரலுக்கு செவிமடுங்கள். செவிமடுத்தால் என்ன? நான் உங்கள் தந்தையாக இருப்பேன், நீங்கள் என் பிள்ளைகளாக இருப்பீர்கள். இதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு இருக்க முடியாது. அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் அவர் விடுக்கின்ற ஒரே அழைப்பு இதுவாகத்தான் இருக்கிறது. அவர் குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் குரலுக்கு நீங்கள் செவிமடுத்து அவற்றை கடைப்பிடிக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு நலம் உண்டாகும் என்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு என்று இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் எரேமியா வழியாக சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்களுக்கு அப்படியாக அறிவுறுத்தப்பட்டது. காரணம் என்ன? பாலும் தேனும் பொழிந்த அந்த கானான் நாட்டிற்கு அவர்களை அழைத்து வருகின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் அந்த இறைவனுடைய அன்பை மறந்து போனார்கள். இறைவாக்கினர் வழியாக, பல்வேறு தலைவர்கள் வழியாக இறைவன் விடுத்த அழைப்புக்கெல்லாம் அவர்கள் செவிமடுத்ததாக இல்லை. அதன் விளைவு என்ன? அவர்கள் துன்பத்தையும் துயரங்களையும் மாற்றான் அரசர்களுடைய தாக்குதல்களையும் அவர்கள் சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் வழியாக, என் குரலுக்கு செவிமடுத்தால் நீங்கள் உங்கள் வாழ்விலே துன்பங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்ற பொழுது, அதே வேளையில் இப்படி அழைப்பு விடுக்கப்பட்டாலும் அந்த இஸ்ரேல் மக்கள் செவி கொடுக்காதவர்களாக இருக்கிறார்கள். எனவே தான் இவர்கள் உள்ளம் மழுங்கி போயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மழுங்கி போயிற்று, மந்தமாகி விட்டது. இவர்கள் உள்ளத்தில் எந்த விதமான ஈரப்பதமே இல்லாதவர்களாக மாறி போனார்கள். கடின உள்ளத்தை உடையவர்களாக அவர்கள் உருவாகி போனார்கள். எனவே என்னதான் சொன்னாலும், எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும், நல வாழ்வுக்கான வழிகளை கொடுத்தாலும் இவர்கள் தாங்கள் போன போக்கிலே வாழ்வதாகவே இருந்தார்கள். எனவேதான் இறைவன் சொல்லுகிறார், இவர்கள் தங்கள் தீய உள்ளத்தினராய் நடந்து கொள்கிறார்கள். இறைவன் வேதனைப்படுவதை நாம் பார்க்கிறோம். இறைவன் விரும்புவது ஒன்றே ஒன்று, அவர்கள் அவருடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டும் என்பதைத்தான். ஆனால் செய்தார்களா? இல்லை என்பதைத்தான் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். எனவேதான் கடவுள் என்ன செய்கிறார்? நாம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 1 இறைவார்த்தை 1 பார்க்கிறோம். நாம் வாழும் இந்த காலத்திலே இறைவன் தன் மகன் வழியாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் நற்செய்தி ஏடுகளிலே வாசிக்கிறோம். அதைத்தான் இன்றைய 2ஆம் நற்செய்தி நூலிலே பார்க்கிறோம். வாசகத்திலே கேட்டோம், ஆண்டவர் இயேசு ஒரு புதுமையை செய்கிறார், பேயை ஓட்டுகிறார், வல்ல செயலை செய்கிறார். இறை ஆட்சி அங்கு வந்துவிட்டதன் அடையாளமாக அவருடைய அற்புத செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் என்ன ஆயிற்று? அதை பார்த்தவர்கள் புரிந்து கொள்ள தவறுகிறார்கள். உள்ளம் கடினப்பட்டு கொண்டிருந்ததால் விமர்சிக்க ஆரம்பித்தார்களே ஒழிய, இவன் பெயர்சபோலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார் என்று சொல்லி இயேசுவை விமர்சித்தார்களே ஒழிய, இவர் வழியாக இறை ஆட்சி இங்கு வந்துவிட்டது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தவறுகிறார்கள், தயங்குகிறார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னோடு இல்லாதவன் எனக்கு எதிராக இருக்கிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இந்த அரும்பெரும் செயல்களை கண்டு என்னோடு இருக்க, அதாவது நலன்களை பெற வருகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் நமக்கு எதிராக, அவர்களுக்கு நல வாழ்வு கிடைப்பது அரிது அரிது என்று ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் இறுதியிலே சொல்லுகிறார், என்னோடு இல்லாதவன் எனக்கு எதிராக இருக்கிறான். பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவருடைய குரலுக்கு நாம் செவி மடுக்க வேண்டும். கடின உள்ளத்தினராய் நாம் இருந்துவிடக் கூடாது என்பதே இந்த இறைவாக்கு நமக்கு தருகின்ற அழைப்பாக இருக்கிறது. இப்படி இறைவன் விடுத்த அழைப்பை, அவருடைய குரலை கேட்டவர்கள் எத்தனையோ பேர் விவிலியத்திலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சாமுவேல் சொல்லுகிறார், ஆண்டவரே பேசும், அடியான் நான் கேட்கிறேன். எவ்வளவு அழுத்தமான ஆழமான விசுவாச வார்த்தைகள் அது. பேசும், நான் கேட்கிறேன். அன்பார்ந்தவர்களே,
அன்னை மரியாள் ஆண்டவருடைய தாயாக மாறுவதற்கு காரணம் என்ன? அவள் ஆண்டவருடைய குரலை தேவதூதன் வழியாக கேட்டதால், அதை ஏற்றுக்கொண்டதால், உள்ளத்திலே தியானித்ததால் தான் அவள் ஆண்டவரின் தாயாக உயர்த்தப்படுகிறாள். அன்பார்ந்தவர்களே, சவுலை பார்க்கிறோம். சவுலாக இருந்த பொழுது அவர் கிறிஸ்தவ மக்களை கொல்வதற்காக முனைந்து தமஸ்கு நகர் சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் இடைவெளியிலே அவர் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கின்றார். நீர்தான், நான் தான், நீ துன்புறுத்தும் இயேசு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குரல் உள்ளத்தை பாதிக்கிறது. அந்த குரலுக்கு அவர் செவி மடுக்கிறார். அந்த சவுல் பவுலாக மாறியதாக நாம் திருத்தூதர் ஏடுகளிலே வாசிக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆக ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்தவர்கள் வாழ்க்கை மாறியிருப்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். ஏன் அங்கு மட்டுமல்ல, நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற எல்லா புனிதர்களும் இறைவனுடைய குரலுக்கு செவிமடுத்ததால், அந்த இறைவன் பேசியதை கேட்டதால், என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னதை அவர்கள் உணர்ந்து கொண்டு தங்கள் வாழ்வில் கடைபிடித்ததால் மாற்றமும் பெற்றிருக்கிறார்கள், புனிதர்களாகவும் மாறியிருக்கிறார் என்பதை நாம் பல நம்முடைய வரலாற்று ஏடுகளிலே வாசிக்க முடிகிறது. அதற்கு ஒரு அருமையான உதாரணம் தான் இப்போ நகரத்து புனித அகுஸ்தினார். செய்யாத பாவம் இல்லை, புரியாத குற்றம் இல்லை, பாவ வாழ்வு. அவர் அன்னையானவள் ஆண்டவரிடம் அடிக்கடி, ஆண்டவரிடம் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடுத்து கதறுகிறாள். பல ஆண்டுகள் கதறுகிறாள். ஒரு முறை இந்த அகுஸ்தினார் தோட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு அருமையான மெல்லிய ஒரு குரல், எடுத்து வாசி, எடுத்து வாசி என்ற குரல். அந்த குரல் இவருடைய உள்ளத்தை தொட ஆரம்பிக்க அருகில் இருந்த விவிலியத்தை எடுத்து வாசிக்கிறார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 13 இறை வார்த்தை 13 14 வரை அந்த வசனங்களை அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். பகலில் நடப்பது போல் மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை, சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று அந்த இறை வார்த்தை, அந்த இறை வார்த்தை அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுவதாக அவர் சொல்லுகிறார். இறை வார்த்தை கடினமான இதயங்களின் பிசாஸ், கடினமான இதயங்களின் பகைவன் என்று சொல்லுகிறார். அதாவது என்ன அர்த்தம்? இறை வார்த்தை ஏற்றுக்கொள்கிறவன் முற்றிலுமாக மாறக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இந்த இறை வார்த்தை சொன்னதை அவர் உள்ளத்திலே பதித்து கொண்டு செய்த குற்றங்களுக்கெல்லாம் மன்னிப்பை வேண்டியவராக ஒரு புனிதனாக மாறினார். புனிதனாக மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஒரு மறை வல்லுநராக இந்த திரு அவைக்கு அவர் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆக ஆண்டவருடைய குரல் என்பது அது சும்மா விடாது, ஒரு மனிதனை மாற்றக்கூடியது என்பதை இவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது. மாறினால், வார்த்தையை கேட்டால் என்ன ஆகும் என்பதற்கு இவர் வாழ்க்கை பாடமாக இருக்கிறது. அதைத்தான் இன்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். என் குரலுக்கு செவிமடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கிறதா, துயரங்கள் இருக்கிறதா, கஷ்டங்கள் இருக்கிறதா, வேதனைகள் இருக்கிறதா, எல்லாவற்றிற்குமான விடிவு நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் அடங்கி விவிலியத்தை வாசிக்கிறோம், நற்செய்தியை ஏடுகளை வாசிக்கிறோம், திருப்பலிலே பங்கு பெறுகிறோம். இவற்றின் வழியெல்லாம் நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுத்தோம் என்றால் நமது வாழ்வு மகிழ்வை காணும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் நமது முடிவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழலிலும் நான் இறை வார்த்தையை வாசிக்கின்றவனாக இருப்பேன், இறை வார்த்தையை கேட்கின்றவனாக இருப்பேன். வாசிப்பதோடு மட்டுமல்ல, கேட்பதோடு மட்டுமல்ல, அது என் உள்ளத்திலே தாங்கி அதனுடைய மதிப்பீடுகளை வாழ்வதற்கு நான் முனைப்பெடுப்பேன் என்று ஒவ்வொருவரும் நாம் முடிவெடுத்து ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவிமடுத்தோம் என்றால் தனிமனித வாழ்க்கையிலே ஒழுக்கம் உருவாகும். தனிமனித வாழ்க்கையிலே ஒழுக்கம் உருவாகின்ற பொழுது சமுதாயத்திலே ஒழுக்கம் உருவாகும். இதனால் நாம் விரும்புகின்ற அந்த நிலைவாழ்வும் நலவாழ்வும் இந்த மண்ணிலேயே நமக்கு கிடைக்கும் என்பதில் ஆண்டவர் இயேசு இன்று உறுதியாக சொல்லுகிறார். எனவே நாம் ஆண்டவருடைய முன்பாக இந்த தவக்காலத்தில் 23ஆம் நாளிலே அமர்ந்திருக்கிறோம். அப்படி என்றால்
இறை வார்த்தையை வாசிக்கின்ற அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இறை வார்த்தையில்தான் ஆண்டவருடைய குரல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு நிகழ்வுகள் மூலமாகவும் ஆண்டவர் இயேசு இன்று பேசி கொண்டிருக்கிறார். எந்த நிகழ்வின் மூலமாக ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார், இந்த வார்த்தையிலே ஆண்டவர் எனக்கு என்ன கூறுகிறார், என் வாழ்வு எப்படி இருக்க எனக்கு எந்த வழிகளை காட்டுகிறார் என்று நாம் அமைந்த உள்ளத்தோடு அந்த வார்த்தைகளை நாம் அசை போடுகின்ற வேளையிலே நமக்கான விடைகள் கிடைக்கும். அந்த விடையை நமது வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்ற பொழுது, நடைமுறை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் மீது அளவு கடந்த விதமாக கொட்டப்படும். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த தவக்காலம் விடுக்கின்ற அழைப்பு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி மடுப்பது. இதை நாம் நமது வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். நன்மைத்தனங்களால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். உனதுருவாக உவந்தளித்தே எனதெல்லாம் உனதன்றோ, உனதுருவாக உவந்தளித்தே என் அன்பிற்கினியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது மக்களின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருக்குமாறு அவர்களை பாவக்கரைகள் அனைத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். போலி இன்பங்களில் சிக்கிக் கொள்ளாமல் உமது மக்களை காப்பாற்றி உமது உண்மை கைமாற்றை பெற்றிட உறுதி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானி.
ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வை கொடுக்கும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் இந்த கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஒழிய முறிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை வேண்டுகிறோம். உமது மேலான இரக்கத்தின் உதவியால் நாங்கள் குற்றங்களிலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று எந்தவிதமான கலக்கமும் இன்றி நலமோடு இருப்போமாக. நாங்கள் நம்புகின்ற விண்ணக வாழ்வையும் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், எனது அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி, இவர் தரும் இந்த தெய்வீக விருந்துக்கு வந்துள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. என் வாழ்வும் என் இயேசுதான், என் வழியும் என் இயேசுதான், என் உயிரும் என் இயேசுதான் என்றும். என் வாழ்வும் என் இயேசுதான், என் வழியும் என் இயேசுதான், என் உயிரும் என் இயேசுதான் என்றும். இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உமது உதவியால் எழச் செய்தருளும். அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளாலும் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல் இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.